வணக்கம். திரையரங்கம். ஐடென்டிட்டி இது ஒரு மலையாள திரைப்படம். திரைக்கு வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர்கள் இரட்டை இயக்குனர்கள், 2 இயக்குனர்கள் இணைஞ்சு இந்த படத்தை இயக்கிறாங்க. அகில் பால் அப்படின்னு ஒருத்தர், அனாஸ் கான் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் இணைந்து இந்த படத்தை இயக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிரைமை பேஸ் பண்ண ஒரு கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் எப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இப்போ ஒரு பொதுவாக நம்ம ஜவுளி கடை அப்படி இப்படி நம்ம போகும்போது நம்ம வந்து துணி வாங்கிட்டு அதை வந்து அப்படியே அளவு பார்க்கணும் அப்படின்றக்காக வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சி நம்ம போய் நமக்கு மேட்சிங்காக இருக்கா, அளவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்போம்ல. இதில் வரக்கூடிய ஒரு இளம் பெண் இதை மாதிரி உள்ளே போய் அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சி தனக்கு அளவு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் அவருக்கு தெரியுது அங்கே வந்து ஒரு கேமரா வைக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக ஒரு பேனா டைப்பில் வந்து இது பண்ணி வச்சு அதில் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அதை கண்டுபிடிச்சிடறா. அதை பார்த்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு வரும்போது அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞன் அவன் வந்து இதே தான் வேலை. முதல்ல அவன்றது தெரியாது, ஆனால் வேற ஒருத்தர் மேலே இது பண்ணி வச்சு பிறகு அவன் தான் பண்ணியிருப்பான். இதை வச்சு அவனுடைய தொழிலே என்னென்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றக்கூடிய அந்த அறையில் வந்து கேமரா வச்சு எடுத்து அதிலேருந்து படமாக்கி அப்படிங்கும்போது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் துணிகினியை கலட்டி மாட்டி அப்படின்லாம் இருக்குல்ல, அந்த விஷயங்களை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை பிடுங்கிறது. இதுதான் அவனுடைய வேலை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து அப்புறம் இந்த பொண்ணு அதை போய் எதிர்த்து கேட்டு இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்படிலாம் வந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்றோம்ல, அது மாதிரி ஒரு பாழடைஞ்சு போன ஒரு இடம், அதில் வந்து இந்த குடவுன் மாதிரி இவங்களோட துணியெல்லாம் வைக்கிறது இப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கேரக்டர் உள்ளே நுழைஞ்சி அந்த கட்டடத்துக்கே நெருப்பு வச்சு அவன் கொல்லப்படுகிறான். அப்போ இது ஒன்று கொல்லப்படுகிறான். அப்போ அந்த கொலை நடந்துருது, அந்த கட்டடமே தீப்பிடிச்சி எரிஞ்சிருது. அந்த நெருப்பை வைத்தது யார், அவன் இறந்ததற்கு காரணம் என்ன, ஏன் இறக்க வேண்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இப்படின்றது மேட்டரில் அஜு வர்கீஸ் அவர் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து இது விஷயமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்படின்னு வரும்போது இதில் வந்து கர்நாடகாவை சேர்ந்த இன்னொரு காவல்துறை ஆலன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அவர் அங்கே வந்து அப்படின்னு வரும்போது இப்போ வந்து இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி அப்படின்னு வரும்போது இந்த கட்டடத்தில் தீப்பிடிச்சி எரிஞ்சின்னு இருக்குல்ல, அதை பார்த்த ஒரு ஐ விட்னஸ் ஒரு இளம் பெண், அதில் வந்து திரிஷா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லப்போனால் அலீஷா அப்படின்னு ஆன் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக எல்லோரும் ஆன்னு சொல்லி கொடுப்பாங்க, ஃபுல் பேர் அலீஷா. அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அவங்க என்னென்னா, அந்த தீப்பிடிச்சி எரியும் போது அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு மீடியாவில் இருக்கக்கூடியவங்க. கிட்டத்தட்ட இந்த இப்படி ஒரு பொண்ணு வந்து இப்படி ட்ரெஸ் மாற்றும் போது இப்படி வந்து அந்த ஜவுளி கடையில் இப்படி எடுத்து இதை ஒருத்தன் வந்து மிரட்டி இப்படின்ற அந்த விஷயங்களாக வரும்போது இதை கண்டுபிடிச்சி இது பண்ணணும் போது ஷீஸ் அ ஜேர்னலிஸ்ட் இதை கண்டுபிடிச்சி அப்படின்றதுக்காக வந்து அந்த இடத்துக்கு வந்து அப்படிங்கும்போது அப்போ தான் அந்த நெருப்பு பிடிச்சி எரிகிறதும் யாரோ ஒருவன் அந்த நெருப்பு வச்சுட்டு போகிறது இதை வந்து அவள் பார்த்து அப்படி போகும்போது வெளியே வந்து வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். ஒரு வாகனத்தில் அடிபட்டு அப்படி பாதிக்கப்பட்டு அப்படின்னு வரும்போது அதில் அப்படியே ஒரு நார்மல் ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம் திரிஷா. அந்த திரிஷாவை கொண்டு வந்து இப்போ தான் பார்த்த அந்த மனிதன் யார் அப்படின்றது சொல்லணும் இல்லையா. அதை வந்து என்னென்னா அப்போ தான் வந்து டொவினோ தோமஸ் அவரை வந்து கொண்டு வராங்க. அவர் ஹரன் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதாபாத்திரம் மாதிரி அவரை கொண்டு வந்து அவர் வந்து நல்ல ஓவியம் அந்த ஸ்கெட்சு வரைவார். காவல்துறைக்கெல்லாம் பயன்படுற மாதிரி காவல்துறை வந்து பொதுவாகவே அவரை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கெட்ச் அப்படிங்கும்போது அந்த கண் எப்படி இருந்துச்சு, மீசை எப்படி இருந்துச்சு, வாய் எப்படி இருந்துச்சு, காது எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்ல திரிஷா சொல்ல இவர் அந்த படத்தை வரைஞ்சி அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது கிட்டத்தட்ட பார்த்தா டொவினோ தோமஸினுடைய உருவமே அதில் வரும். அப்போ ஒரு டொவினோ தோமஸை அவரே சொல்லிடுவார். அந்த ஹரன் சங்கர் கதாபாத்திரத்தில் ஒரு டொவினோ தோமஸ் அது சொல்கிறார். இவங்க வந்து ஆக்சுவலாக இது வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க நேரில் முன்னாடி யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள பார்த்துட்டு அவங்கள என் கண்ணையும் என் காதையும் என் வாயவும் என் மீசையும் பார்த்துட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு எப்படிங்க அது இப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்படி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு என்ன அந்த நெருப்பு வச்சது அந்த இளைஞனை கொன்னது எல்லாமே டொவினோ தோமஸ் தான். உண்மையாகவே அதுதான் உண்மை. ஏன் அப்படின்போது அவருடைய தங்கச்சி அதுதான் அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்ட்டு இல்லையா, அது அவருடைய இன்னொரு தங்கச்சி 2 பேரும் அந்த 2 பேரையுமே கிட்டத்தட்ட இவன் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி அப்படிலாம் ஒரு இதெல்லாம் நடந்திருக்கும். இதனால் வந்து தன் தங்கைகளையே பாலியல் ரீதியாக மிஸ்யூஸ் பண்ண அந்த இளைஞன் உயிரோடு இருக்கலாமா அப்படின்றதுக்காக வந்து இவர் அந்த நெருப்பு வச்சுன்னு. அப்போ இதில் என்னென்னா இதுக்கு பிறகு இன்னொன்று இருக்கும். அதில் வந்து இப்போ என்ன அவன் இதெல்லாம் இது பண்ணி ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒரு இதில் வந்து வச்சு அப்படின்னா அது காவல்துறையில் சிக்கி அதை வந்து யார் கையிலும் சிக்காத அளவுக்கு அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆளுன்ற கர்நாடகாவிலேருந்து வந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல அந்த ஆளே இதை ட்ரை பண்ணி பல இதெல்லாம் பண்ணி செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பேட்டர்னில் அப்படியே
போயிட்டு அப்படியே ஒரு விமானத்தில் பயணம் செஞ்சு அங்கே பல ஜெட் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணி அதில் வந்து அப்படியே இதாகி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வர அந்த குற்றவாளி போட்டு தள்ளி அப்படின்ற பேட்டர்ன்லாம் வச்சு அப்படியே படத்தை ஃபினிஷ் பண்ணி அப்படின்ற இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸில் எப்படி இந்த சமூக விரோத செயலுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மனிதனை வந்து டொவினோ தோமஸ் எப்படி போட்டு தள்ளி அதை வந்து இது பண்ணுறாரு அப்படின்னா அது முதல்ல வந்து இந்த காரியத்தை செய்யக்கூடிய மனிதனையே நெருப்பு வச்சு எரிச்சாச்சு ஒன்று. அதற்கு பிறகு இதில் சம்பந்தப்பட்ட கதாபாத்திரங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து உரிய தண்டனைகளை கொடுத்து அப்படின்ற பேட்டர்னில் வச்சு படத்தை ஃபினிஷ் பண்ணி அப்படின்னு வரும்போது படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்கும். டோட்டல் ஃபில்மே ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டு, அந்த க்ரைமை சுற்றி எந்த அளவுக்கு வந்து ஒரு திடுக்கிடும் சம்பவங்கள் நிறையா இருக்குமோ அந்தளவுக்கு திடுக்கிடும் சம்பவங்களை வச்சு அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. டொவினோ தோமஸ் வந்து பொதுவாக தெரியும்ல, அவர் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை ரொம்ப இயல்பாக கேஷுவலாக பண்ணுவார். அதனால் அவர் ரொம்ப கேஷுவலாகவே பண்ணியிருக்காரு. த்ரிஷா வந்து ரொம்ப அலட்டிக்கிறாத ஒரு கேரக்டர். அதில் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ அலட்டிக்கிறதுக்கெல்லாம் பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஒரு சைலண்ட் கேரக்டர், அமைதியாக ஒன்லி அவங்க இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க நேரேட் பண்ணணும் அந்த உருவ அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா. அது ஆக்சுவலாக என்ன சொல்லப்போனால் அவங்க சொன்னதை வச்சு தானே படம் வரைஞ்சி டொவினோ தோமஸ் உருவமே வருது அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் த்ரிஷாவுக்கு. த்ரிஷா ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பொருத்தம் தான் அந்த கேரக்டருக்கு. அவங்க வந்து ரொம்ப வெரி ஆப்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அந்த காவல்துறை கர்நாடகாவில் வந்து ஆலன் ஜகப், அந்த இதில் வந்து வினய் ராய், அந்த கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தம் அப்படின்னு. அஜு வர்கீஸு உங்களுக்கே தெரியும், மலையாளத்தில் நீங்கள் நிறையா அவர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார், அலட்டிக்கிறாமல் பண்ணுவார். அவர் ஆக்சுவலாக அந்த காவல்துறை கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். ஷம்மி திலகன் அவர் ஆக்சுவலுக்கு பண்ணியிருக்காரு. சுதர்ஷன்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் அர்ச்சனா கவி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கிரைம் படம், திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த படம். அது அருமையாக திரைக்கதை அமைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மலையாளத்திலேயே உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டால் கூட அருமையாக திரைக்கதை அமைத்து சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு ஒரு படத்தை தயாரிப்பார்கள், இயக்குவார்கள் அப்படின்றது தெரியும்ல. அதனால் இந்த இரட்டை இயக்குனர்கள் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்ட விஷயத்தை தெளிவான திரைக்கதையுடன் படைத்திருக்கிறார்கள். அதனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்கருவை மையமாக வைத்து திடுக்கிடும் சம்பவங்கள் இருக்கக்கூடிய, சஸ்பென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் வந்து கட்டாயம் இந்த ஐடென்டிட்டி திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.